கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 15 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோமோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அபிராமியின் ஆசை நிறைவேறி போகும் நாள், ரம்யாவின் முகத்திரை கிளிய போகும் நாள், தீபாவிடம் கார்த்தி தன் காதலை வெளிப்படுத்த போகும் நாள் அப்படின்னு சொல்லி 3 தீமில் இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 3 தீம்ஸில் உங்களுக்கு எந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச தீம் என்னென்னா, அபிராமி நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் தீபா கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ரொம்ப நாளாக தீபா கார்த்திக்கிட்ட அவரோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி இன்னுமே தீபா கிட்ட நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது கார்த்திக்கு தீபாவை பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. ஸோ ப்ரமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபாவிடம் கார்த்தி தன் காதலி சொல்ல போகும் நாள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக கார்த்தி தீபா கிட்ட ப்ரப்போஸ் கன்ஃபார்மாக பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ரம்யாவோட விஷயம் எப்படி வெளில வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ லாஸ்ட் ப்ரோமோவில் என்ன காமிச்சாங்கன்னா, ரம்யா அவங்க அப்பாவையே கொலை பண்ணுற மாதிரி, அதாவது ஐஸ்வர்யா ரம்யா கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி உங்கள் அப்பா கார்த்தி எல்லோரும் சேர்ந்து தான் உனக்கு ரமேஷை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. உன்னை சுற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அது தெரியாமல் நீ பாட்டுக்கும் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட ஐஸ்வர்யா செமையாக நம்ம ரம்யாவை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. இதனால் ரம்யா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. ஆல்ரெடி விஸ்வநாதன் கார்த்திகிட்ட சொல்லியிருக்காரு, ரம்யாவுக்கு மட்டும் நம்ம பண்ணுற பிளான் தெரிஞ்சிச்சுன்னா என்ன கூட கொலை பண்ணுறதுக்கு அவள் தயங்க மாட்டா அப்படின்னு விஸ்வநாதன் ஆல்ரெடி கார்த்திகிட்ட வார்ன் பண்ணியிருக்காரு. கார்த்தியும் அதை நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக எந்தவித தப்பான விஷயமும் நடக்காது, ரம்யாவுக்கு ரமேஷை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் நடக்காது அப்படின்னு கார்த்தி விஸ்வநாதனுக்கு தைரியம் சொல்லியிருந்தார். விஸ்வநாதனும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் நடக்க போகிற ட்விஸ்ட்டு. ரம்யா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கே விஷம் வச்சுட்டாங்க. அவங்க அப்பா அதிர்ச்சியாகி, இன்னமா எனக்கே விஷம் வச்சுட்டேன்னு கேட்கும் பொழுது ரம்யா சொல்கிறாங்க, நானும் கார்த்தியும் ஒன்றா சேர்கிறதுக்கு தடையாக இருக்கிறதே நீங்கள் மட்டும்தாப்பா. நீங்கள் இறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கல்யாணத்தையும் தீபாவோட கல்யாணத்தையும் தள்ளி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்களை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அப்பாவுக்கே விஷம் வச்சு ரம்யா கொன்னுட்டாங்க. ரம்யா கொலை பண்ணி முடித்த பிறகு ரம்யா அந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்களா, இல்லை தான் அப்பா செத்த விஷயத்த அப்படியே மறைச்சி அப்பா எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாளிக்க போவாங்களா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் இன்னும் ட்விஸ்ட்டு நடக்க போகுது. 2வது ட்விஸ்ட் என்னென்னா, அது நம்ம அபிராமி தான். அபிராமிக்கு ரொம்ப நாளாக கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை. கார்த்தியோட கல்யாணத்தை நம்ம அபிராமியால் பார்க்க முடியலை. ஏற்கனவே கார்த்திகை நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆக போகிற அந்த நேரத்தில் ஒரு ஜோசியக்காரரை பார்த்துட்டு அபிராமி ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்க. கார்த்தியோட கல்யாணத்தப்ப இவங்க பக்கத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னதுனால தான் பிள்ளையோட கல்யாணத்தை அபிராமி நேரில் பார்க்காம எட்டி இருந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு நடந்து கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, தீபா அபிராமியை காப்பாற்றுறதுக்காக தாலியை கட்டி வச்சாங்க. இன்றைக்கி அந்த தாலி மறுபடியும் தீபா கழுத்தில் ஏறுனுச்சுன்னா அது அபிராமியோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தாகும் அப்படின்னு ஜோசியர் மறுபடியும் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஆனால் அபிராமிக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், கார்த்தி தீபாவுக்கு கல்யாணம் நடக்கணும். இதனால் நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடினாலும் பரவாயில்ல அப்படின்னு அபிராமி ரொம்ப பெரிய தைரியமான முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் அபிராமி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, இந்த கல்யாணம் வேணாம், இடையில நிறையவே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, தீபா தாலி காணாமல் போணுச்சு, தீபாவோட புடவை காணாமல் போச்சு, நீங்கள் சாமி ரூமில் இருக்கும் பொழுது உங்களுடைய முந்தானையை எரிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது தீபாவோட கல்யாணத்தினால உங்களுக்கு ஆபத்து இருக்கும், தீபாவோட கல்யாணத்தை நடத்தாதீங்கன்னு இயற்கையே சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கல்யாணம் வேணாம், என் பொண்ணு கடைசி வரைக்கும் கார்த்தி கட்டின அந்த மஞ்ச தாலியோடவே இருக்கட்டும் அப்படின்னு தர்மலிங்கமும் ஜானகியும் அபிராமி கிட்ட போராடி பார்க்குறாங்க. ஆனால் அபிராமி கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. 2வது ட்விஸ்ட் என்னன்னா, அதுதான் கார்த்தி தீபாவுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது அபிராமி உயிரோடு இருப்பாங்களா, இல்லை அபிராமிக்கு ஏதாவது ஆகிருமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு.
அடுத்து 3வது ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம கார்த்தி தீபா கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறி. 1 இயராக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார்த்தி தீபாவுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், அப்படி எப்போ வந்து கார்த்தி தீபா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 எபிசோட்ஸுக்கு முன்னாடி கூட நம்ம கார்த்தி தீபா கிட்ட ரொம்ப பாசமாக தான் நடந்துக்கிட்டாரு. ஒரு புடவை வாங்கி கொண்டாந்து கொடுக்கும்போது கூட கார்த்தி தீபாவுக்கு ரொம்ப பிடிச்ச புடவையை தான் வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு. ஆனால் தீபா ரொம்ப ஆசையாக கார்த்திக்கிட்ட, நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணதுனால தானே கரெக்டான கலரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டப்போ கூட கார்த்தி என்ன சொன்னாருன்னா, ராஜாவுக்கு கூட தான் வந்துட்டு ராஜாவோட பிடிச்ச கலர்னு கூட தான் எனக்கு தெரியும். அதுக்காக நான் ராஜாவை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒருத்தவங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஈஸியாக சொல்லலாம். இதை போய் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி கூட நம்ம தீபா கார்த்திக்காக தேடி கண்டுபிடிச்சி நைட்டு 12 மணிக்கு குல்ஃபு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ கூட நம்ம கார்த்தி அந்த குல்ஃபியை சாப்பிட்டுட்டு இன்னுமே தீபாவை லவ் பண்ணலை அப்படின்னு தான் சொன்னார். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம தீபா கார்த்திக்கிட்ட என்ன சவால் விட்டுருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்னைய லவ் பண்ணுவீங்க. நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டும் பொழுது முழு காதலோடு தான் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க அப்படின்னு நம்ம தீபா வந்து கார்த்திக்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. இதை கேட்ட கார்த்தியும், ஒரு சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துடலாம் அப்படின்னு கார்த்தியும் ஆப்போசிட்டில் சவால் விட்டுருக்காரு. ஸோ இந்த சவாலில் நம்ம தீபா ஜெயிப்பாங்களா, கார்த்தி தீபா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் 3வது ட்விஸ்ட்டு. ஸோ அப்கமிங் சண்டே எபிசோடில் நம்ம கார்த்தி தீபாவோட கல்யாணம், நம்ம ரம்யாவோட முகத்திரை கிழிக்கப்படும், அபிராமியோட ஆசை நிறைவேற்றப்படும், இந்த 3 தீமை வச்சு தான் சண்டே ஸ்பெஷல் எபிசோடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்பெஷல் எபிசோடு எப்பவும் போல் 9 அப்படிங்கிற ஒரு மணிவாக்கில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நேற்று காமிச்ச அந்த ப்ரொமோவில் விஸ்வநாதனுக்கு நம்ம ரம்யா வந்துட்டு விஷம் கொடுக்குற மாதிரி காமிச்சாங்க. எனக்கு என்னமோ அது கார்த்தியோட கனவாக இருக்கணும், இல்லை தீபாவோட கனவாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. இல்லை அது ரம்யாவோட கனவாக கூட இருக்கலாம். ரம்யா உண்மையிலேயே தன் சொந்த அப்பாவையே கொலை பண்ணுற அளவுக்கு தைரியமான ஆளா? ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, ரியா கேரக்டர் வந்தப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு எபிசோடு. ஆனால் ரம்யா மேம் வந்ததோட எபிசோடு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது எல்லா கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ரம்யா மேமோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ எப்படின்னா, அவங்க அப்பாவையே கொலை பண்ணுற அளவுக்கு ரம்யாவோட இந்த சைக்கோத்தனத்தை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்தியோட கேரக்டரை பார்க்க போனால் 2-3 வீக்ஸாக ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ கார்த்தியோட மாஸான சீன்ஸை கூட நம்ம சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸில் பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அபிராமி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெண் சாமியாரை தீபாவோட கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. பெண் சாமியார் தீபாவோட கல்யாணத்துக்கு வந்து அவங்க தான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ சண்டே ஸ்பெஷல் எபிசோடு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான எபிசோடாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே நிறைய சீன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.